ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். நிறைய டாபிக்ஸ், நிறைய கண்டென்ட் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் இனிமேலும் நிறைய போஸ்ட் பண்ணுவேன். Thank you for supporting. Keep watching. ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா your partner message for you. உங்களோட பார்ட்னர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது என்ன மெசேஜ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், பைல் சூஸிங்லாம் இல்லை. ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் மை ஃபேவரட் லவ் ட்ரஸ்டர். ஓகே, ஸோ உங்களோட பார்ட்னர் வந்துட்டு உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ட்ரஸ்ட், ஹீலிங். ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் வைஸாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா? உங்களுக்கு உங்கள் பார்ட்னர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கா? அவங்க உங்கள் மேலே பாசம் வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பங்கள் இருக்குதா? சரி, உங்கள் பார்ட்னர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்கும். முன்ன மாதிரி இருக்காது. நிறைய சேஞ்சஸ் இருக்கும், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு சில பேர் வந்து உங்கள் லைஃப்பில், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடந்த அந்த சேஞ்சஸை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. பழையபடியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, அது வந்து நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பிகாஸ் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் வைஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு சில அடமெண்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. அதாவது நீங்கள் பார்க்குற விதமே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ அதனால நிறைய திங்கிங், நிறைய தாட்ஸு, நிறைய போராட்டங்களாக இருக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். ஸோ உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்பிக்கை வைங்க, ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள ஒரு சில சேஞ்சஸ் வந்திருக்கலாம், பட் அவங்க வந்துட்டு உங்கள் மேலே இன்னுமே அந்த ஒரு கேர் அண்ட் பாசம் இருக்கு. மேபி இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் பீரியட் இருக்கலாம். ஸோ கிவ் சம் டைம். சரி, நான் சொன்ன மாதிரியே நெக்ஸ்ட்டு, you're trying too hard, give it a time. See, ரொம்ப ட்ரை பண்ணுங்கப்பா. ரிலேஷன்ஷிப் வைஸில் 24/7 திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? ஏதாவது ஒன்று இருக்கிற ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணணும் அப்படின்னு மற்ற எந்த விஷயமும் நீங்கள் திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ நீங்கள் மேரீடாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சில்ட்ரனை பற்றி நீங்கள் பார்க்குறீங்களா? எனக்கு என்னமோ நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பை தான் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால உங்களுக்குன்னு ஒரு தனியான டைம், ஸ்பேஸ் இல்லை, செல்ஃப் லவ் கண்டிப்பாக இல்லை. ஓகேங்களா? ஸோ ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்ட்னருக்கு இப்போ கொஞ்சம் டைம் தேவைப்படுது. பிகாஸ் அவங்க நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க, நிறைய மனக்குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அவங்களால முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. ஏன்னா அவங்க சைடில் இருந்து அவங்களுக்கு நிறைய ட்ராப், நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. பட் அதை அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணலை. ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்களே வந்து எல்லாமே சால்வ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரஸ்ட். ஓகே, பர்ஃபெக்ட். See, நீங்கள் ரொம்ப பேஷனேட்டா ரிலேஷன்ஷிப் வைஸில், எனக்கு அப்படி தான் தெரியுது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பேஷனாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் சிங்கிளாக இருந்தால் கூட உங்களுக்கு லவ் மேலே அதிக பேஷன் இருக்கும். உங்களுக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சா எப்படி பார்த்துக்கணும், அவங்களோட எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ், ஒரு விஷன்ஸ் எல்லாமே இருக்கும்.
ஸோ அவ்வளோ பேஷன் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா கூட உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கனவு ஆசைகள் இருக்குது. ஸோ அந்த ட்ரீம் வேர்ல்ட்லேயே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராப்ளமாக இருக்குது இப்போது. லைக் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயத்த உங்கள் பார்ட்னரால் இப்போ கொடுக்க முடியல. மேபி லைக் உங்கள் பார்ட்னர் வந்துட்டு உங்களோட அந்த டிமாண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட மீட் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. ஸோ கிவ் டைம். அவங்க வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் உங்கள் பார்ட்னரை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னர் உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களோ, சம் கைண்ட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரீடம் இஸ் இம்பார்ட்டண்ட். உங்கள் பார்ட்னர் கேட்குறது அந்த ஒரு ஃப்ரீடம். ஸோ சம்திங் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் இந்த உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்குது, எங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி உங்கள் மைண்டுக்கும் தெரியும், உங்கள் ஹார்ட்டுக்கும் தெரியும், பட் நீங்கள் அதுக்கான ஸ்டெப்பை எடுக்கலை. அதுதான் அந்த ஒரு ரியலைசேஷனுக்கு வரலைன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் ஒரு விஷயம் ஒரு இமேஜினரி பண்ணுறீங்கள, அது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே தவிர ரியாலிட்டி, ஒரு சில ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணல. ஸோ பார்ப்போம் உங்கள் பார்ட்னர் வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்கள் மேலே வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது நீங்கள் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வருது அடிக்கடி. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி பீஸ் விரும்புகிறாங்க, அமைதியாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் வந்தால் அது பொறுமையாக சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நடக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பைஸ் உங்கள் பார்ட்னர் வந்து வெல்கம் பண்ணலை. சரி, ஆக்சுவலி உங்கள் பார்ட்னர் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஒரு சில பேர் வந்து ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கீங்களா, ரிலேஷன்ஷிப்லேயே ரொம்ப டிபெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் இண்டிவிஜுவலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் வந்து ஆக்சுவலி நீங்கள் உங்கள் பார்ட்னர் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த லவ், கேர் அண்ட் சப்போர்ட். பட் அது உங்ககிட்ட வந்துட்டு இப்போ கிடைக்கலையோன்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் வந்துட்டு நீங்கள் இப்போ ஒரு வீக்காக இருக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கணும். உங்கள் பார்ட்னருக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த லவ், சப்போர்ட், கேர் அது ஃபுல்லாக கிடைக்கணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காங்க. மேபி அவங்க வெளியே சொல்லாமல் இருக்கலாம், பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க மனசில் இருக்குது. அது நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலைங்கிறனால ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது இப்போது. நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் எமோஷ்னலாக இருக்கீங்க. பட் உங்கள் பார்ட்னர் வந்துட்டு நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்களுக்குள்ள ஒரு சில சேஞ்சஸை நீங்கள் கொண்டு வந்து பாருங்களேன். ஒரு ஸ்ட்ராங் இண்டிவிஜுவலாக நீங்கள் இருந்து பாருங்கள். டெஃபினட்டாக உங்கள் பார்ட்னருக்கு உங்களை அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிடும். சரி, ரிலேஷன்ஷிப் வைஸில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ, ஒரு சின்ன உங்கள் பார்ட்னரோட பிஹேவியர்ஸ்லோ இதுலையோ ஒரு சின்ன சேஞ்சஸ், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏதோ வந்துச்சு அப்படின்னா உடனே ஒரு டவுட், ரொம்ப டீப் திங்கிங், டீப் அனாலிசிஸ் இருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து ஒரு ஹீலிங் தேவை, ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது தேவைன்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் வந்து ஆக்சுவலி உங்கள் ரிலேஷன்ஷிப் உங்கள் பார்ட்னர் மேலே எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கீங்களோ அதே அளவு அவங்களும் வைக்கிறாங்க. பட் சம்வேர் வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே அந்த ஒரு கனெக்ஷன்கிறது இல்லை. ஐ வுட் சே இந்த சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி இல்லை. அந்த ஒரு பாண்டிங், அந்த ஒரு கனெக்ஷன் இல்லாததுனால தான் ஒருத்தர் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியல. நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் பார்ட்னர் ஒரு 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 பீரியட் ஆஃப் டைமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது அவங்க வந்து சைலண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், பட் நீங்கள் சேஞ்ச் ஆகலாமே. நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னருக்காக சேஞ்ச் ஆகணுங்கிறது கிடையாது, உங்களுக்காகவே நீங்கள் சேஞ்ச் ஆகலாம். பிகாஸ் இந்த ரீடிங்கை பார்க்குறப்போவுமே ஒரு சில பேர் ரொம்ப ரொம்ப
டல்லாக இருக்கீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன ஃபைட் வந்துருச்சுனாவே உடனே யாராவது வந்து சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நிறைய சேலஞ்சஸ் வர ரொம்ப ட்ரெயின்ட் ஆயிட்டீங்க. ரிலேஷன்ஷிப் வைஸில் நம்பிக்கை போயிருக்கும், அந்த ஒரு லவ் சப்போர்ட் எல்லாமே போயிருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பார்ட்னருக்காக இல்லைனாலுமே உங்களுக்காகவாது நீங்கள் ஸ்ட்ராங் பர்சனாக வரணும். உங்களுக்கு உங்களோட செல்ஃப் ஒர்த் அது வந்து நீங்கள் டவுட் படாதீங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் வந்துட்டு உங்கள் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களவே உங்களோட செல்ஃப் ஒர்த்தே நீங்கள் டவுட் பண்ணுறீங்க. உங்கள் மேலே தான் ஏதோ தப்பு இருக்குது, நீங்கள் தான் பேட் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஸ்டாப் இட். அதை ஸ்டாப் பண்ணுங்க. சூழ்நிலைகள் தான் காரணம். உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலைகள் தான் காரணம். அதுதான் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், பாண்டிங்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கே தவிர மற்ற எந்த ஒரு உங்கள் சைடு தப்புலாம் கிடையாது. அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸில் பார்த்தீங்கன்னா, கீப் இட் சீக்ரெட். யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. அதாவது இப்போ ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் போய் ஷேர் பண்ணுறீங்கன்னா அது அவங்க ஒரு ஹீலராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் மேலே உண்மையில அதிகமான ஒரு பாசம், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத பர்சனாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்களால மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுக்க முடியும். மற்றபடி நீங்கள் வேற யார்கிட்டயோ போய் சொன்னீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வரும். ஓகேங்களா? ஸோ பி கேர்ஃபுல் இன் தட். சரி, உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்கிற அந்த பேஷனுங்கிறது ஸ்டில் இருக்கு. பட் ஆனால் அது வெளியில் தெரியல, அவ்வளோதான். பட் சம்வேர் லைக் அங்கே உங்கள் ஆள் மனசில், சப்கான்ஷியஸ் எல்லா இடத்துலையுமே அந்த பேஷன் இருக்கு, டெஃபினட்டாக இருக்கு. ஸோ அதை வெளியே கொண்டு வாங்க. ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுற விதம், திங்க் பண்ணுற விதத்தை டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே. சரி, நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருப்பேன், லைக் ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறதுமே ஒரு ஸ்கில் தான். அதுலேயுமே ஒரு டேலண்ட், ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்குதான். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி ஒரு சில பேரோட பார்ட்னர் வந்துட்டு இப்போ மூவ் ஆன் ஆகியிருக்கலாம். மேபி லைக் ஒரு தேர்ட் பர்சன் வேற யார்கிட்டே அவங்க பேசிகிட்டு இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் மூவ் ஆன் ஆகியிருக்கலாம். பட் இது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான். நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு, உங்கள் பார்ட்னருக்கு தேவையான அந்த லவ், அந்த கேர் வந்து உங்கள் சைடில் இல்லைன்னு வேற எங்கே கிடைக்குதோ அதை தேடி போகிற மாதிரி இருக்கு. அது அந்த உங்கள் பார்ட்னர் சீட்டர், ஏமாத்துறவங்க அப்படிங்கிறத தாண்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் இல்லை, உங்ககிட்ட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த அன்பு, பாசம், கேர் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ. ஒரு சில பேர் வந்துட்டு மூவ் ஆன் ஆகியிருக்கலாம். அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா பிரேக்கப் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா டோன்ட் கோ பேக். திருப்பி மட்டும் போயிடாதீங்க. பிகாஸ் உங்களுக்கான ஒரு பிரேக்கப் நடந்ததே வந்துட்டு உங்களுக்கான அது ஒரு பிளாக்கேஜாக இருந்தனால தான் யூனிவர்ஸ் அந்த பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வந்து ரிலேஷன்ஷிப் வைஸில் நீங்கள் ரொம்ப ரொம்ப வந்து உங்கள் பார்ட்னர் நினச்சிட்டு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் இண்டிவிஜுவலான ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குல்ல, அதை மறந்துருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஃபேமிலி இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், பணம் விஷயம், கெரியர் விஷயம், சக்ஸஸ், கோல், இது எல்லாத்தையுமே மறந்துருப்பீங்க பிகாஸ் ஆஃப் தட் ரிலேஷன்ஷிப். ஸோ பிரேக்கப் ஆச்சு அப்படின்னா யூனிவர்ஸ் ரிமூவ் பண்ணதாக தான் இருக்கும். ஸோ திருப்பி மறுபடியும் போகாதீங்க. அது வந்து உங்களோட லைஃப் க்ரோத்துக்கான ஒரு பிளாக்கேஜ், அந்த ஒரு தடையை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நீங்கள் கிளியராக வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு. திருப்பி போய் மறுபடியும் அந்த பிளாக்கேஜை இழுத்து வச்சுட்டு உட்கார வேண்டாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட பார்ட்னர் வந்துட்டு இது வந்து ஒரு இன்டைரக்ட் வே ஆஃப் சேயிங். யூனிவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்களை ஸ்ட்ரெயிட்டாக சொல்லி புரிய வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் அந்த ஒரு உங்கள் பார்ட்னர் மேலே இருந்த அந்த தாட்ஸ்னால நிறைய ரியாலிட்டிஸை நீங்கள் வந்து விட்டுருப்பீங்க, நிறைய சயின்ஸை நீங்கள் வந்து விட்டுருப்பீங்க. ஸோ அதனால தான் யூனிவர்ஸாக பார்த்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்ட் எக்ஸ் லவர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஸ்டில்
அவங்க வந்து ரிக்ரெட் பண்ணுறாங்க. பிகாஸ் வந்து உங்ககிட்ட வந்துட்டு இருந்த அந்த ஒரு லவ் கேர் மற்றவங்க கிட்ட இப்போ யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ அங்கே கிடைக்கல. ஸோ ஸ்டில் வந்து ரெக்ரெட் தான் பண்ணுறாங்க. உங்கள் மேலே ஒரு தப்பான பேட் அபிப்பிராயம்ங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ வெயிட் ஃபார் த ரைட் டைம், டிவைன் டைம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் உங்களோட பார்ட்னருக்கு ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தேவை. அவங்க கேட்கறதே அந்த ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ். பட் உங்களுக்குள்ளாரையும் ஒரு சில சேஞ்சஸ்ங்கிறதும் தேவைதான். ஓகேங்களா? பார்ப்போம். Okay, so focus on your physical sensations, thoughts and emotions without clinging to any one experience. Simply observe and let go. Your emotions are valid. Okay. So, see, நான் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கைடன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களை வந்து நீங்கள் கைண்டாக ட்ரீட் பண்ணுங்க. செல்ஃப் லவ், செல்ஃப் ஒர்த் எதுவுமே இல்லை. உங்கள் பார்ட்னரை பற்றி 24/7 நினைக்கிறீங்க, அவங்க மேலே அதிகமாக லவ் பண்ணுறீங்க, கேர் பண்ணுறீங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத சுச்சுவேஷனில் போயிருக்கும். பட் உங்களுக்கு நீங்கள் அதே ஈக்குவல் கேர், லவ், சப்போர்ட் கொடுக்குறீங்களா? மற்றவங்களுக்காக உங்களோட இண்டிவிஜுவல் லைஃபையே ஸ்பாயில் பண்ணுறீங்க. உங்களுக்கு அதாவது ஒரு எமோஷன்ஸாக இருக்கட்டும், தாட்ஸாக இருக்கட்டும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நான் சொல்லலை. பட் அதை அலோவ் பண்ணுங்க, அதை லெட் கோ பண்ணுங்க. இப்போ ஒரு சேட்னஸாக இருக்குதா, அந்த எமோஷன்ஸை ஃபீல் பண்ணுங்க. என்ன அதில் சொல்லுது, ஏதோ ஒரு லெசன் இருக்கும், லேர்ன் பண்ணிட்டு லெட் கோ பண்ணுங்க. எல்லா எமோஷன்ஸுமே எல்லா தாட்ஸுமே ஹோல்டு பண்ணக்கூடாது. அது உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் பாதிக்கும், உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பார்க்குற விதத்தையுமே பாதிக்கும். பிகாஸ் ஒரு சில பேர் ஒன் சைடாக தான் நீங்கள் ரிலேஷன்ஷிப் பார்க்குறீங்க, உங்கள் பார்வையிலேருந்து தான் பார்க்குறீங்க. பட் உங்கள் பார்ட்னரோட பார்வையிலேருந்து நீங்கள் இன்னும் பார்க்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ், பொறுமை முக்கியம். பட் ஸ்டில் அந்த லவ், பேஷன்லாம் ஹோல்ட் பண்ணுங்க. உடனே கிவ் அப் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கப்பலாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய பொறுமைகள் ரொம்ப முக்கியம். எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்ஸு, ஒரு குயிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. ஒரு உடனே ரியாக்ட் பண்ணிடுறீங்க ஒரு சில சூழ்நிலைகள் வந்துருச்சுன்னா. ஸோ ரெஸ்பாண்ட் பண்ண கற்றுக்கோங்க, ரியாக்ட் பண்ணுறதுக்கு வேண்டாம். பிகாஸ் உங்கள் ரியாக்ஷன்ஸே வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள் கொண்டு வந்திருக்கலாம். ஓகேங்களா? உங்கள் பார்ட்னர் வந்துட்டு அவங்க இன்னுமே உங்களை லவ் பண்ணுறாங்களா, இன்னுமே வந்துட்டு உங்கள் மேலே அன்பு பாசம் இருக்குதான்னா, சம்வேர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்சைட் அவங்களுக்குள்ளார இருக்கு. பட் ஏதோ ஒரு பிளாக்கேஜஸ் ஆல்சோவும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் பண்ணுங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. அண்ட் உங்கள் லவ் மேலே நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அந்த ஒரு ட்ரஸ்ட், அது எல்லாமே வந்துட்டு சரி பண்ணும். பிகாஸ் உங்களுக்கான அந்த ஒரு குட் லக், அந்த ஒரு டைம் பீரியட் உங்களுக்கு ஃபேவராக வரும் வெரி சூன். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிளாக்கேஜஸாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சால்வ் ஆகும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். இன்னைக்கு நான் பண்ண ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸ்டே பிளஸ்ட்.